ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஹோம் குயின் லைஃப் ஸ்டைல் ஆஃப் 365 டேஸ். தப்பு பண்ணாத மனுஷங்களே இல்லைங்க. தப்பே நான் பண்ணதில்லைன்னு சொல்கிறவன் மனுஷனே இல்லை. தப்பு பண்ணுனா தான் ஒரு விஷயத்த கற்றுக்க முடியும். தப்பு பண்ணுங்க, தப்பு இல்லை. ஆனால் தப்பை மட்டுமே பண்ணுறது தாங்க தப்பு. இன்றைக்கி நான் என்ன வீடியோ உங்களோட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன்னா, என்னுடைய மார்னிங் ரொட்டீன் தான் எப்படி இருக்குது அப்படிங்கிறத உங்களோட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். என்னுடைய மார்னிங் ரொட்டீன் எப்போவுமே ரொம்ப பரபரப்பாக இருக்கும். அதை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. இந்த வீடியோவும் மற்ற வீடியோவும் போல் உங்களுக்கு பிடிக்கும். எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுற எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். காலையிலேயே எந்திரிச்சு வந்ததுமே ஃபஸ்ட்டு டீ வச்சுக்கிட்டு அதுக்கப்புறமா காயை தாளிச்சு விட்டுட்டேங்க. காய் முந்தின நாளே கட் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா மார்னிங் கொஞ்சம் சீக்கிரமாக வேலை முடிஞ்சிடும். அதனால் டீ வச்சுட்டு நான் டீ குடிச்சிட்டு வர்றதுக்குள்ளேயே காய் ரெடி ஆயிடுச்சு. காயை வேறு பொசியில் மாற்றி போட்டுட்டு அரிசி போட்டு வச்சுட்டு இருந்தேன். உலக கொதிக்கிறதுக்காக தண்ணி வச்சுட்ருந்தேன். அதில் அரிசி போட்டுவிட்டேன். பக்கத்துலேயே இப்போ காய் எடுத்த அடுப்பில் சுண்டல் குழம்பு வச்சிடலாம், சாரி பட்டாணி குழம்பு வச்சிடலான்னு சொல்லிட்டு பட்டாணியை குக்கரில் வச்சுட்டேங்க. நைட்டே பட்டாணியை ஊற வச்சு வச்சுருந்தேன். அதை ஃபஸ்ட்டு குக்கர் வச்சு விட்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு குக்கர் வச்சு விட்டுட்டேன். பட்டாணிக்கு உப்பு போட்டு வேக வைக்கிறதுக்கு வச்சுட்டேன். பக்கத்துலேயே தக்காளியும் வேக போட்டுட்டேங்க. எங்கள் வீட்டில் தக்காளி ரசம் தான் சாப்பிடுவாங்க. இந்த புளி ரசம், மிளகு ரசம், இந்த ரசம் போல் எந்த ரசமும் சாப்பிட மாட்டாங்க. அவங்க தக்காளி ரச பிரியர்கள் எங்கள் வீட்டில் இருக்கிற எல்லாருமே. ஸோ அந்த தக்காளி ரசம் தான் வைக்கணும். வருஷத்தில் 365 நாளும் அந்த தக்காளி ரசம் கண்டிப்பாக இருக்கணும். இதெல்லாம் நான் ரெடி பண்ணும் போதே சாப்பாடு வெந்துருச்சு. சொல்லுவாங்க இல்லைங்க, ஒரு பானை சோத்துக்கு ஒரு அரிசி ஒரு சாதம் பதம்னு சொல்லிட்டு. அது கரெக்டாக எக்ஸாக்டாக எனக்கு சொல்ல வரல. உங்களுக்கு தெரிஞ்சால் நீங்கள் அதை கமெண்டில் சொல்லுங்கள். சாப்பாடு வெந்துருச்சு. சாப்பாடை வடிச்சிட்டு சரி குழம்புக்கு தேவையான மசாலா எல்லாமே அரைச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெங்காயம் அது கூட பூண்டு, இஞ்சி இதெல்லாம் போட்டு நல்லா வணக்கிட்டேங்க. ஏன்னா வீட்லேயே அரைச்ச மிளகா பொடி வச்சுருக்கேன். அதுலேயே சீரகம், மல்லி இதெல்லாமே போட்டு தான் வச்சுருப்போம். ஸோ அந்த மிளகா பொடி போட்டு அது கூட பட்டை, சோம்பு, கசகசா இதெல்லாம் போட்டு அரைச்சிக்கிட்டேங்க. அது கூடயே கொஞ்சம் தேங்காய் போட்டு நல்லா அரைச்சி அதில் ஊற்றிட்டேன். அதுக்கப்புறமா வெங்காயம் வணங்கிட்டு இருக்கும் போதே நான் ரசத்துக்கும் கரைச்சிட்டேங்க. ஏன்னா வெங்காயம் வணங்கினதையும் வெங்காயத்தை எடுத்து ஊற்றிட்டு ரசத்தை அதுலேயே தாளித்து விட்டுடலாம். ரசம் கம்மியாக தான் வச்சேன். அதனால் அதிலேயே தாளித்து விட்டுடலான்னு கையோட ரசத்தை கரைச்சிட்டேன். இதுக்கு ரசப்பொடி, கொஞ்சமாக சாம்பார் பொடி போட்டால் கொஞ்சம் டேஸ்ட் நல்லாயிருக்கும். அப்புறம் பெருங்காயம், அதுக்கப்புறமா சீரகம், பூண்டு, மிளகு 3ஐயும் அரைச்சி போட்டாச்சு. போட்டதையுமே அதை ஒரு பக்கம் கொதிக்க வச்சுட்டேன். கொதிக்க வச்சு எடுத்து மாற்றி ஊற்றிட்டேங்க. என்னுடைய மார்னிங் ரொட்டீன் எப்போவுமே ரொம்ப பரபரப்பாக இருக்குது. ஏன்னா காலையிலேக்கு மதியத்துக்கு 2 நேரத்துக்கும் மார்னிங்கே நான் செஞ்சுருவோம். அதனால தான் கையோட குழம்புக்கு தாளித்து கொட்டிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கையோட குழம்புக்கு தாளிச்சிட்டேங்க. பார்த்திங்களா, பட்டாணி இப்படி இருக்குது, சூப்பராக இருக்கும். எனக்கு பட்டாணி குழம்பு ரொம்ப பிடிக்கும். பட்டாணி குழம்பு, சுண்டல் குழம்பு எல்லாமே பிடிக்கும். பக்கத்துலேயே முட்டை ஒரு 6 முட்டை இருந்துச்சுங்க. அந்த முட்டையை வேக போட்டு வச்சுட்டேன். குழம்பு ரெடியானதையும் குழம்பையும் மாற்றி ஊற்றி எல்லாத்தையும் டைனிங் டேபிளில் வச்சிடலாம் அப்படின்ட்டு. இதுக்கு இடையிலேயே பாப்பா வந்ததையும் தம்பி வந்தாங்க. எல்லாத்துக்கும் ப்ரஷ் பண்ணி விட்டு குளிக்க வச்சு அனுப்பிச்சி விட்டுட்டேன். அக்கா தலை சீவிட்டுருக்கா. அதுக்குள்ளே நான் இதெல்லாம் கொண்டு போய் டைனிங் டேபிளில் அரேஞ்ச் பண்ணிவிட்டு அப்படியே டிஃபன் பாக்ஸும் பேக் பண்ணணும். இந்த முட்டை, உருளைக்கிழங்கெல்லாம் வேக வச்சோன்னு வச்சுக்கிங்களேன், அந்த தண்ணி ரொம்ப சூடாக இருக்கும். எத்தனை தடவை மாற்றினாலும் அந்த தண்ணி சூடாக இருக்கும். அந்த டைமில் ஒரு 4, 5 ஐஸ் க்யூப் எடுத்து அதுக்குள்ளே போட்டிங்கன்னா கொஞ்சம் தண்ணி சூடு போயிடும். இது எனக்கு எங்கள் அம்மா சொல்லி கொடுத்த ட்ரிக்கு இது. ஏன்னா நான் சூடில் கை வைக்கவே மாட்டேன். ஸோ அதனால் அம்மா இந்த மாதிரி ஐஸ் க்யூப் போடுவாங்க. அதை நான் அப்படியே ஃபாலோ பண்ணுறக்கு ஆரம்பிச்சிட்டேன். முட்டையெல்லாம் தெளிச்சாச்சு. நான் சரி ஃபஸ்ட்டு கொண்டு போய் எல்லாத்தையும் கரெக்டாக ப்ராப்பராக அரேஞ்ச் பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் அரேஞ்ச் பண்ணி வச்சுட்ருந்தேன். என் கூட அக்காவும் ஹெல்ப் பண்ணிகிட்டு இருந்தா. நானும் அக்கா, ஏன்னா அக்கா ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணிக்கிட்டா தானே கரெக்டாக இருக்கும். சின்ன தம்பி அவங்க பார்த்துக்கிட்டாங்க, எங்கள் மாமியார் பார்த்துக்கிட்டாங்க. ஸோ அக்கா பாப்பாங்களுக்கு தலை சீவி விட்டுருந்தா. சரி தலை சீவி விட்டுருக்கா, நம்ம தோசை சுட்டு கொடுத்துர்லாம் அப்படின்னு சொல்லிட்டு தோசை சுட்டுட்டு இருந்தேன். தோசை சுட்டு கையோடு கொடுத்துட்டோம் அப்படின்னா அப்படியே ஊட்டி விட்டுருவா. அவள் ஊட்டி விடுற கேப்பில் நான் டிஃபன் பாக்ஸ் பேக் பண்ணிடுவேன். கரெக்டாக இருக்குங்க. எங்கள் வீட்டில் நாங்கள் 10 பேர் இருக்கோம். உங்கள் கிட்டே யார்கிட்டையும் சொன்னதில்லை. எங்கள் வீட்டில் நாங்கள் மொத்தம் 10 பேர் இருக்கோம். யார் யாருன்னு சொல்கிறேன் கேளுங்க.
நான், என் ஹஸ்பண்ட், என்னுடைய பாப்பா, என் தம்பி, எங்க மாமனார், மாமியார், ஆ, என் ஹஸ்பண்டோட அண்ணா, என்னுடைய அக்கா, அதுக்கப்புறமா வந்து அவங்களுடைய பொண்ணு ஒன்று, பையன் ஒன்று. நாங்கள் எல்லாருமே இருக்கோம். நான் வந்து தோசை ஊற்றி சுட்டதையுமே என் வீட்டுக்கார் வந்துட்டார். என் வீட்டுக்கார் வந்ததையும் அவருக்கு காஃபி ஊற்றி கொடுத்துட்டு, அதுக்கப்புறமா வந்து சரி குழம்பு ஊற்றி எடுத்துகிட்டு போய் கொடுத்துர்லாம். கொடுத்துட்டு அதுக்கப்புறமா டிஃபன் பேக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். எங்கள் வீடு வந்து ஒரு ஜாயிண்ட் ஃபேமிலிங்க. உங்களுக்கு என்னுடைய சப்ஸ்கிரைபர் நிறைய பேர்த்துக்கு தெரியாது. ஏன்னா நான் வீடியோவில் நான் யாரையும் காட்டாததுனால மேக்ஸிமம் யாரையும் தெரியாது இல்லைங்களா? எங்கள் வீட்டில் எங்கள் ஃபேமிலி வந்து ஒரு ஜாயிண்ட் ஃபேமிலி. நானும் அக்காவும் அண்ணன் தம்பியை கல்யாணம் பண்ணியிருக்கோம். இதுதான் எங்கள் ஃபேமிலி. ஒரு நல்ல அழகான கூட்டு குடும்பம். பாப்பா வந்து குழம்பு வேண்டாம் அப்படின்ட்டா. அதனால் ரசமும் முட்டையும் மட்டும் போட்டு கொடுத்து அனுப்பிச்சி விட்டுட்டேங்க. ஜோ பாப்பா வந்து அதாவது எங்கள் அக்கா பொண்ணு வந்து அவளுக்கும் ரசமும் முட்டையும் மட்டும்தான் கேட்டா. ஸோ 2 பேத்துக்கும் ஒரே மாதிரி பேக் பண்ணி கொடுத்துட்டேன். நான் வந்து பச்சை பயிறு வேக போட்டிருந்தேன். அதை தான் நான் உங்ககிட்ட காமிக்காமல் விட்டுட்டேங்க. மொள கட்டின பச்சை பயிறு தாங்க அது. பச்சை பயிரை வந்து ஒரு நாள் ஃபுல்லாக ஊற ஊற வச்சு ஒரு நைட் ஃபுல்லாக ஊற வச்சு அதை வந்து வடிகட்டி அதை ஒரு துணியில் கட்டி வச்சோம் அப்படின்னா நல்லா முளைப்பு வந்துடும். அதை ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். எப்போ தேவையோ எடுத்து வேக வச்சு குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். ரொம்ப ஹெல்த்தி. அதை தான் வந்து பாப்பாங்களுக்கு வந்து ரெடி பண்ணி கொடுத்துருந்தேன். வேக வச்சு உப்பு போட்டு வேக வச்சோம்னாவே போதும். இல்லைன்னா அது ஒரு 4, 5 வெங்காயம் சின்ன வெங்காயம் கட் பண்ணி அதை தாளிச்சிங்கன்னா இன்னும் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். பாப்பாவுக்கு வந்து டிஃபன் பாக்ஸ் எல்லாம் பேக் பண்ணி பேக்கில் எடுத்து வச்சுட்டா வேலை முடிஞ்சதுங்க. இவ்வளோ தான் என்னுடைய மார்னிங் ரொட்டீன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார்